ஹலோ டியர்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் கவுன்சிலிங் ஸ்லிப்பு. இதோட பிரிண்ட் அவுட் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ட்ரு ஆகவே முடியாது, சரிங்களா, கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடது. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு அனுப்புனாங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஸ்லாட்ஸுக்கு எனக்கு யாரும் அனுப்பலை. ஸோ அனுப்பியிருந்தாங்கன்னா நான் இதே மாதிரி வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் நான் ஸ்லாட்ஸ் மட்டும் பிரித்ததை உங்களுக்கு அன்றைக்கி வீடியோ போட்டேன். ஸோ இவங்க அனுப்புனங்காட்டி நான் நிறையா தகவல் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுது, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் அப்ளிகேஷன் நம்பர் நேம் இருக்கும், அவங்க நேமு. அடுத்தது அப்ளைடு அப்ளிகேஷன் ஃப்ரம் நம்பர் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அது சரிங்களா. எய்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர், செல்ஃப் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர்னு ரெண்டுமே இவங்க அப்ளை பண்ணியிருக்கறனால ரெண்டுக்குமே நம்பர் வந்திருக்குது, சரிங்களா. வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடு வந்திருக்கும். அடுத்தது வந்து வென்யூ வந்து எங்கன்னா எந்த இடத்துல இவங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியத்தில் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓவரால் ரேங்க் இவங்களோடது பார்த்திங்கன்னா 129. இப்போ இந்த 129 அப்படிங்கும்போது நம்மளே வந்து ஒரு அசம்ஷனில் என்ன வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு 10 பேர்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும். அவங்க என்ன 10 பேர் எடுத்து முடிக்கிறாங்களோ பேலன்ஸ் இருக்கிற சீட் வந்து உங்களுக்கு மானிட்டரில் வந்துகிட்டே இருக்கும், போர்டில் வந்து போட்டே இருப்பாங்க, டிஸ்பிளேயில் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பேலன்ஸ் சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் போகிறீங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் போகிறீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் 2 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 2 பேர்த்துக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே அதுக்காக தான். நீங்கள் அந்த திங்கிங்கில் இருக்கணும், அங்கே போனதும் அந்த டவுட்ஸ் இல்லாமல் இருக்கணும், அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான், சரிங்களா. இயர் ஆஃப் பாஸிங் பார்த்தீங்கன்னா 2024, சரிங்களா. இது இந்த வருஷம் பாஸ் ஆனவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அடுத்தது கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இவங்களோடது 96, சரிங்களா. 96 கட் ஆஃப் மார்க் வச்சுருந்துருக்காங்க. 129 ஓவரால் ரேங்க்கு வந்திருக்குது. ஸோ கவுன்சிலிங் ஸ்லாட்டு வந்து இப்போ போட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கு சாயந்தரம் தான் போட்டிருக்காங்க. அப்போது எத்தனையாக பிரிச்சுருப்பாங்கன்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 50 பேராக பிரிச்சுருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ 50 வந்து மார்னிங் பேட்ச், 50 ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. அடுத்த 50ல் இவங்க வரனால 4:30க்கு போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ 4:30க்கு இவங்க வந்து என்ன பண்ணிக்கலான்னா அவங்களோட என்ன மாதிரி வரும். இப்போ 29வது நம்பர் வராங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறமும் ஒரு 30 பேர் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க ஈவினிங் ஸ்லாட்டில். ஸோ 3வது பேட்சில் இவங்க 3வது பேட்சில் வரனால எஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எய்டட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஓவரால் ரேங்கில் 30க்குள்ளே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எய்டட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் ஓவரால் ரேங்க் வந்து 129 காட்டி ஃபஸ்ட்டு 2 பேட்ச்லேயே வந்து நிறையா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. செகண்ட் ஸ்லாட் வரவங்களுக்கு, செகண்ட் பேட்ச் வராங்க இல்லையா மத்தியானம், அவங்களுக்கே வந்து ஈவினிங் வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது கவுன்சிலிங் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷுன்னு போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப்பில் வர்றதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்லிப்பையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, சரிங்களா. இவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்லிப்லேயும் மென்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன குரூப் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அவைலபிள் இந்த வீடியோ எனக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு பிஜிக்கு எந்த இதுவுமே கிடையாது, யூஜிக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கு. யூஜிக்கு முடிஞ்ச கடைசியில் பிஜிக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவைலபிளாக இருங்க போதும், அது மட்டும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வர வேண்டிய வீடியோ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.